பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 11வது மாதத்திலேயும் 1ஆம் தேதியிலே இந்த பரிசுத்த நாளிலே இந்த யூடியூப் முகாந்தரமாக என் அன்பு தேவ பிள்ளைகளை சந்திக்கிறதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். 10 மாதங்கள் ஆண்டோட பெரிதான கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து சத்துரு நினைத்த எந்த தீங்கும் பொல்லாப்பும் நமக்கு வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணும் கருத்துமாய் கரிசனையோடு அவர் வழிநடத்தி வந்ததை நினைத்து இன்னும் ஒரு விஷயம் கூட ஆண்டவரை நான் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 10 மாதங்கள் 2020 துவக்கம் முதல் இந்த 10 மாதங்கள் வரை எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பிரச்சனைகள், அதன் மத்தியிலே தேவன் நம்முடைய குடும்ப தலைவராக இருந்து நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்மை நடத்தி வந்ததை நினைத்து கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை 11வது மாதத்திற்கென்று தேவனாய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதை நான் வாசிக்கிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதிலே 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி நம்முடைய வாழ்க்கையிலே தீங்கை காணாதிருப்போம் என்று சொல்லி கர்த்தரே நமக்கு வாக்குறுதிகளை கொடுக்கிறார். தேவன் பேசுகிற சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் 100% உண்மை இருக்கிறது. யாக்கோபுக்கு அவர் சொல்லுகிறது போல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஆக நாம் தேவ பிள்ளைகளே, இந்த 11வது மாதத்திலே கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். நம் உள்ளத்துக்குள்ளே, நம்முடைய பவனத்துக்குள்ளே, நாம் ஆராதிக்கிற ஸ்தலத்துக்குள்ளே, நம் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்துக்குள்ளேயும் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆகையால் தீங்கு நம்மை இனி மேற்கொள்ள முடியாது. நமக்கு தீங்கிழைக்கும்படியாக சத்துரு ஒரு பக்கத்திலிருந்து பலவிதமான தந்திர கிரைகளை, பாவக்கிரைகளை, பொல்லாப்பான கிரைகளை நமக்குள்ள நடப்பிக்கும்படியாக, நம்மை கொண்டு அதை செய்ய வைக்கும்படியாக அவன் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவராய் இயேசு இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நான் உங்கள் நடுவிலே இருக்கும் போது அவன் உங்கள் பக்கத்தில், உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அவனை வர நான் அனுமதிக்க மாட்டேன். அவர் நடுவில் இருக்கும்போது தேவையில்லாத ஒன்றும் நமக்குள்ளேயோ நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயோ வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் எல்லாரும் சந்தோஷப்படுங்கள். நமக்கு வர வேண்டிய ஒரு பெரிய தீங்கை கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறபடியா அதை விலக்கி இருக்கிறார். அதனால் தீங்கு பொல்லாப்பு வராது. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறபடியா. இங்கே ஸ்தோத்திரம். சில தீங்குகள் எப்படி வருகிறது? பிசாசு முகாந்தரம், சத்துருக்கள் முகாந்தரம், எதிராளிகள் முகாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில சில தீங்கு வருகிறது. ஒரு குடும்பம் நல்லா இருந்தா அந்த குடும்பத்தை ஸ்தோத்திரம் எப்படி அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சத்துருவானவன் பிரயாசப்படுகிறான். அப்படி அவன் போடுகிற சில திட்டங்கள் நிறைவேறி அநேக குடும்பத்துக்குள்ள சில தீங்கை அனுப்பி அநேக குடும்பத்தை சத்துருவான் அழித்திருக்கிறான். இங்கே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது, சத்துரு முகாந்தரமும் நமக்கு சில தீங்குகள் வரும். இது தேவனே சில தீங்கை அனுமதிக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். அவனுடைய வாழ்க்கையிலையும் சில தீங்கு வந்தது. அதனால் யோபு செஞ்ச
தவறு நிமித்தம் யோபுக்கு அந்த தீங்கு வரவில்லை. யோபுவை கர்த்தர் புடமிடும்படியாய், இப்பொழுது இருப்பதை காட்டிலும் இரட்டிப்பான நன்மைகளை யோபு பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த சோதனை யோபுக்கு அனுப்பினார். அந்த சோதனையை யோபு ஜெயித்து விடுவான் என்ற நம்பிக்கையில, யோபு மேலிருந்த ஆழமான நம்பிக்கையில தான் கர்த்தர் அதை அவனுக்கு அனுமதித்தார். அது யோபுடைய வாழ்க்கையில வந்தது. அதே மாதிரி நமக்கு வருகிற பாடுகளை மிஞ்சி தேவன் நமக்கு எதையும் அனுமதிப்பது இல்லை. ஸ்தோத்திரம். நான் சொல்லி வந்தேன், சத்துருவும் நம்முடைய நடுவில் சில தீங்குகளை கொண்டு வரலாம். ஸ்தோத்திரம். இது உலகபரமாக இருக்கிற, ஆமா, கர்த்தரை அறியாமல் இருக்கிற சில ஜனங்களுக்கு சத்துரு சில தீங்குகளை கொண்டு வருவான். அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் அவர்தான் எனக்கு தஞ்சம் என்று சொல்லி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை சத்துரு மேற்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். அப்படியானால் அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி தீங்கு வருகிறது? சத்துரு நேரடியாய் வந்து இந்த ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை, அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பத்தை, ஆவில நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார். அதனால் பிசாசு கொண்டு வருகிற தீங்கை அந்த குடும்பத்துக்கு அனுமதிப்பது இல்லை. அப்படியால் தேவன் சில தண்டனைகளை, சில தீங்குகளை நமக்கு அனுமதிப்பார். ஆமா, இங்கே நாம் வாசிக்கும் போது யோனா எழுதின அந்த புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது அதுல 3ஆம் அதிகாரம் அதுல 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இங்கே நினிவே ஜனங்கள் தேவனை அறிந்த ஜனம். கர்த்தரே தெய்வம் என்று ரட்சிக்கப்பட்டு பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, உலகபரமான அந்த காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு தேவனுக்காய் தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்த ஜனங்கள். அவருடைய வாழ்க்கையிலே அந்த யோனா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, சோதரம் 2வது வசனம், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று யோனாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். யோனா ஒரு தீர்க்கதரிசி. நினிவே ஜனங்கள் ஒரு காலகட்டத்தில் நல்லா கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இருந்தார்கள். அத பாத்தீங்கன்னா, நம்ம இந்த பூமியில வாழும்போது கர்த்தருடைய கண்கள் எல்லாரையும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. நினிவே ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் மிகவும் சந்தோஷப்பட்டார். நாட்கள் செல்ல செல்ல நினிவே ஜனங்களுடைய அக்கிரமம் அதிகமானதுனால அது தேவ சமூகத்தில் போய் எட்டினது. அதை பார்த்து கொண்டிருந்தார். சரி, இப்போ தெரிஞ்சிருவாங்க, நாளை தெரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தா, ஆனால் இந்த ஜனங்கள் திருந்தவில்லை. அவருடைய அக்கிரமங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதனால அந்த காலகட்டங்கள் எல்லாம் தேவனாய் கர்த்தர் தீர்க்கதரிசிகள் முகாந்திரம் சில காரியங்களை கண்டித்து உணர்த்துவார். இப்படி யோனா தீர்க்கதரிசியை நினிவேக்கு நேராக தேவன் அனுப்பினார். அதுக்கு பின்னாடி இருக்கிற கதையெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்ல. அவர் தர்சீசுக்கு போனாரு, கப்பல்ல ஏறினாரு, மீன்கள் விழுங்கி போட்டுச்சு, மீண்டும் சேர்க்க வேண்டிய இடத்துல மீன் அவரை கக்கி போட்டதை பார்க்கிறோம். இப்படி முதலாவது விஷயம், நீ போய் நினிவேக்கு நேராக அவங்க அக்கிரமம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குப்பா. அப்ப அங்க எப்படி சொல்லுதாருன்னு சொன்னா, அந்த வசனம் சொல்லி பாருங்க, நீ எடுத்து மகா நகரமாக நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு.
விரோதம்னா உன் ஆண்டவர் அடிக்க போறாரு, உன் ஆண்டவர் அடிக்க போறாரு. அனுகூலமான வார்த்தை அல்ல, ஆசீர்வாதமான வார்த்தை அல்ல. இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நினிவேக்கு நேராய் ஸ்தோத்திரம் சொல்லப்பட்ட கொஞ்சம் திசை மாறி போனாலும் நினிவேக்கு கடைசியில யோனா போறாரு. அங்க போன பிறகுதான் அந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும்போது தெரியும், 2ஆம் தரமும் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. முதலாவது சொன்னாரு, நேரடியா நினிவேக்கு போகல, தர்ஷீஷுக்கு போய் அந்த போகிற கப்பல் ஏறினாரு. அது கப்பல் ஆட்டம் கொடுத்துச்சு, அதை தண்ணீருக்குள்ள கடலுக்குள்ள அவரை தூக்கி போட்டாரு. மீன் அவரை விழுங்கிச்சு, கட்டி போட்டுச்சு. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனா 2ஆம் தரமும் இந்த யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாக நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகளை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். மீண்டும் சொன்னாரு, நீ முதல் சொன்னது போகல, மீண்டும் வார்த்தை வருது. ஏப்பா நீ தீர்க்கதரிசிய வார்த்தையை கேட்டபடி செய்ய வேண்டிய மனுஷன், போ. உடனே சொன்னபடி மீண்டும் யோனா 3ஆவது வசனம் வாசிக்கும். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமாய் விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. அந்த நகரம் பெருசு. 3 நாள் அந்த சுத்தி சுத்தி வந்து இவர் பிரசங்கம் பண்ணுகிறாரு. எப்படி பிரசங்கம் பண்ணுகிறாரு? 4ஆவது வசனம், யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்படும் என்று கூறினான். எப்படி பிரசங்கம் பண்ணுறாருன்னா, இன்னைக்கு இனி 40 நாள் இருக்குது, அதுக்குள்ளாய் இந்த நினிவேவை கர்த்தர் அழிக்க போகிறார். அவரோட பிரசங்கம் இப்படி சொல்லல. நீங்க மனம் திரும்பினா ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு மனசாகப்படுவார்கள் பிரசங்கம் பண்ணல. நினிவே அழிக்கப்பட போகிறது தான் கர்த்தரோட வார்த்தை. நமக்கு சில நேரங்களில் தேவ ஊழியக்காரர்கள் சில வார்த்தைகளை கண்டித்து சொல்லும் போது, நடக்கக்கூடிய காரியங்களை முன்கூட்டி எடுத்து சொல்லும் போது அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது, புறக்கணிக்க கூடாது. இந்த நினிவே ஜனங்கள் பொல்லாப்பு செய்தவர்கள் தான், அக்கிரமக்காரர்கள் தான். இவங்க செஞ்ச அக்கிரமம் பெருசாக உருவெடுத்து வந்த வேளையில தான் அந்த அக்கிரமத்தை கர்த்தர் பார்க்கிறார். அப்பதான் நினிவேக்கு யோனாவை அனுப்பி, நீ எப்படி அவங்களுக்கு விரோதமாய் பேசு, 40 நாளுக்குள்ளாய் நான் நினிவே அழிக்க போகிறேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே, போயா எங்களுக்கு எல்லாம் தெரியாதா, நீ என்ன பயமுறுத்ததுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் யோனாவை எதிர்க்கவில்லை. 5ஆவது வசனம் சொல்லுது, அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். முதல்ல பாருங்க, நினிவேயில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி, அப்பா இப்படி ஒரு தீங்கு வரப்போகுது, நம்ம எல்லாரும் செஞ்சு என்ன செய்வோம், உபவாசம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவருக்கு விரோதமா நம்ம அக்கிரமம் செஞ்சோம், பாவம் செஞ்சிட்டோம். நம்முடைய பாவங்களை மறைச்சா வாழ்வடைய முடியாது. அதை அறிக்கை செய்வோம். உபவாசத்துல இருந்து 3 நாள் இரவு பகலுமாய் தண்ணீர் குடிக்காம சாப்பிடாம உபவாசம் பண்ணுவோம். அப்பொழுது தேவன் அனுப்ப போகிற தீங்கு, நம்ம அக்கிரமம் செஞ்சதுனால ஆண்டவர் கோபப்பட்டு நமக்கு எதிராய் அனுப்ப போகிற பொல்லாப்பு நம்ம வாழ்க்கையில வராதுப்பான்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்படுத்துறாங்க. இன்னைக்கு ஒரு குடும்பம் கூட ஒரு பொல்லாப்பு வருதுன்னு சொன்னா, ஒரு தீங்கு வரப்போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தினா, குடும்பத்தில் இருக்கிற கணவனும் மனைவி பிள்ளைகளை கூட ஒண்ணு சேர முடியல. ஆனா பாருங்க, நினைவில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே, ஐயோ கர்த்தருடைய தீங்குல நம்ம தப்ப முடியாது, அழிக்கிறோம்னு சொல்லி பயந்து நடுங்கி என்ன செஞ்சாங்க, அதுக்கு உடனே மாந்திரவாதிகளை அவங்க இவங்களை எல்லாம் பார்க்க போகல, பெரிய பெரிய அமைச்சர்லாம் பார்க்க போகல, இந்த தீங்கு வராம என்ன செய்யறதுன்னு சொல்லி தங்களுடைய சொந்த பலத்தினால, சொந்த மாம்ச ஞானத்தினால எதையும் செய்யல. இந்த தீங்கு வராம இருக்கணும்னா, கர்த்தருடைய கோபம் நம்ம பற்றி எரியாம இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது உபவாசம். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு ஜனமே, இந்த வாழ்க்கையில உபவாசம் இருக்குதா? உபவாச ஜெபம். என்னால சாப்பிடாம இருக்க முடியாது,
எனக்கு வேலைக்கு போகாம இருந்தா வீட்டுல காரியத்தை யாரு பாப்பா? முன்னாட்களில் எல்லாம் எப்படியெல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபிச்சீங்க. இன்னைக்கு உடம்பு பலவீனம்னா பரவாயில்ல, உபவாசம் பண்ண வேண்டாம். உடம்பு நல்லா இருக்கு, உபவாசம் பண்ணக்கூடிய எல்லா சூழலுமே கர்த்தர் உருவாக்கி தாராரு. ஆனாலும் நம்மளால உபவாசிக்க ஜெபம் பண்ண முடியல. குடும்பமாய் ஒண்ணு சேர்ந்து ஆண்டவர் சமூகத்துல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண முடியல. பிசாசு அவன் உபவாசிக்க விடாதபடிக்கு அவன் தடை பண்ணி கொண்டிருக்கிறான். ஏமனா அவன் போட்டிருக்கிற தீங்கு, இல்லைன்னா தேவனுடைய கோபம் நம்ம வீட்டுக்குள்ள பற்றி எரியும்படியா சாத்தான் ஆண்டவர் வார்த்தையை நம்ம கேட்டாலும் கூட ஆமா அதே பார்த்துக்கிடுவோம், அந்த வார்த்தைகளை உதாசனப்படுத்துகிறோம். தேவ பிள்ளைகளே, நினிவே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த வார்த்தையை கேட்ட உடனே சோத்திரம் விசுவாசித்து, இந்த வார்த்தை உண்மை, சும்மா வந்து இந்த வார்த்தை வராது. முதலிலே அவர் என்ன செய்யணும், தேவனை விசுவாசித்தார்கள், வார்த்தையை விசுவாசித்தார்கள். இரண்டாவது உபவாசம் பண்ணும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டொடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். முதலில் இவங்க ரெட்டொடுத்து சாம்பல் உட்கார போறாங்க செய்தி அந்த நினிவேல இருக்கிற ராஜாவுடைய காதுல போய் விழுது. இந்த மாதிரி நம்முடைய நினிவே தேசம் அழிக்கப்பட போகிறது, நினிவே நகரத்தை கர்த்தர் அழிக்க போகிறார் என்ற செய்தி ராஜாவு காதில் போய் விழுந்த உடனே அந்த ஸ்தோத்திரம் 6வது வசனத்தில் இந்த செய்தி நினிவே ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து, ஆண்டோட கோபத்துக்கு முன்னாடி ராஜா சரி பூஜாவானும் சரி யாரும் தப்ப முடியாது. பெரிய பெரிய பணக்காரனா இருக்கலாம், பேர் புகழ் பற்றவனா இருக்கலாம், பெரிய அறிவாளியா இருக்கலாம். தேவன் தீங்கை இழைக்க நினைக்கும் போது அவருடைய கோபம் பற்றி எரியும் போது ஸ்தோத்திரம், அவன் மனுஷ திறமையினால பணத்தை வச்சுக்கிட்டோ அரசியல் பிடிவாட வச்சுக்கிட்டோ எனக்கு அது இருக்கு இது இருக்கு திறமை இருக்குன்னு சொல்லியோ அதுல ஒண்ணு அவங்க ஜெயிக்க முடியாது. இங்க ராஜாவை பாருங்க, சோத்திரம் இந்த மாதிரி ராஜா நம்முடைய தேசத்துல வரும். இப்படி தீங்கு தேசத்துக்கு வரப்போகுதுன்னு சொன்னா இப்படிப்பட்ட ராஜாக்கள் எழும்படும். அந்த வசனம் சொல்லி பாருங்க, அப்பொழுது சோத்திரம் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அவன் சிங்காசனத்தை விட்டு முதல்ல எழும்புனான். அவன் போட்டிருந்திருக்க ராஜவசனத்தை கழட்டி தூர எரிஞ்சான். இந்த ஜனங்களுக்கு ஒப்பமாய் ஜனங்கள் உடுத்திருக்கிற அந்த ரெட்டை அவனும் உடுத்திக் கொண்டு ஜனங்களோடு உட்கார்ந்து 3 நாள் குடியாமல் புசியாமல் ஒரு ராஜா அவன் உபவாசம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு ராஜாவே தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வருவான் என்றா. இன்னைக்கு சிலவங்க சொல்லணும், நான் எந்த சாதிக்காரன் தெரியுமா, என் பதவி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, எனக்கு பேக்ரவுண்ட் எப்படின்னு தெரியுமா. இந்த ராஜாவை போல முதலில் தன் ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கணும். ஆமா, பெரிய ஆளா இருக்கலாம், சின்ன ஆளா இருக்கலாம், அழகுள்ளவனா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம், மேதையா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்க ஒரு பெரிய ஸ்தானத்துல கூட இருக்கலாம், சில அதிகாரத்துல கூட இருக்கலாம். ஒரு தீங்கு வரப்போன்னு சொல்லி கர்த்தர் ஒரு ஊழியக்காரமான சொல்லிட்டார்னா உடனே அந்த பதவி ஸ்தானத்தை எல்லாம் விட்டு கீழே இறங்கிடும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் சொல்லப்படுகிறது. இங்கே ஜனங்கள் எடுத்த தீர்மானம் நல்ல தீர்மானம் என்று சொல்லி ராஜா ரெட்டுடுத்தி அந்த ஜனங்களோடு கூட என்ன செய்கிறான், சோத்திரம் உபவாசம் பண்ணி சோத்திரம் சாம்பலிலே உட்கார்ந்தான் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு சட்டத்தை அடுத்ததாக பிறப்பிக்கிறான் பாருங்க ராஜா. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவையிலிருந்தும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருக்கவும். மனுஷரும் மிருகங்களும்
2 மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தந்தம் பொல்லாத வழியையும் தந்தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். ராஜாவுடைய கட்டளை. ஆடு மாடு கோழி குஞ்சு ஏதோ 3 நாள் தண்ணீரையோ ஆகாரத்தை புசிக்க கூடாது. அருமையா இருக்குல்ல? ஸ்தோத்திரம். இப்படி ராஜா நம்முடைய தேசத்துக்கு வரும்படியாக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த தேசத்துல அங்கங்க தீங்கு, கர்த்தருடைய கோபம், கொரோனா என்கிற அது பற்றி பிடிச்சு பார்த்தீங்களா? COVID-19 அநேக தாக்கிரிச்சு பார்த்தீங்களா? தேவனுடைய கோபம், தேவன் அனுப்புற தீங்கு இந்த ஜனங்களை போல, நினிவே ஜனங்களை போல ஸ்தோத்திரம் ரெட்டொடுத்து சாம்பல்ல உட்கார்ந்து ஜெபித்திருந்தா, உபவசித்திருந்தா, நான் சொல்லுகிறேன் ராஜா உட்பட இந்த ராஜா, நினிவே ராஜா போட்டிருக்கிற கட்டளை பிரகாரம் நம்முடைய இந்தியாவுக்குள்ள, உலக நாடுகளுக்குள்ள இருக்கிற ராஜாக்கள் மாறி இருந்தால், நான் சொல்லுகிறேன் இன்றைக்கும் இந்த கொரோனா ஜனங்களை சாகடித்துக் கொண்டிருக்கார். ஒரு பெரிய தீங்கை கர்த்தர் விலக்கி இருப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பிரியமானவர்களே. இந்த நல்ல நாளிலே கூட நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றா, தேவனுடைய கோபத்துக்கு முன்பதாக, தேவன் போடுகிற திட்டத்துக்கு முன்பதாக உங்களுடைய மாமிச பலமோ அறிவோ உலக ஞானமோ மேற்கொள்ள முடியாது. இவர்கள் எல்லாரும் ஐயோ தேவனுடைய கோபம் இப்படி பற்றியதே காரணம், நான் அக்கிரமக்காரன், நான் பாவி என்று தங்களை தாழ்த்துற வேளையில தேவனாய கர்த்தர் அடுத்த வசனம், அந்த வசனத்துல 9வது வசனத்தை அவர் சொல்றார் பாருங்க, ராஜா சொல்றார் பாருங்க, யாருக்கு தெரியும் நம்ம இப்படி செய்யும் போது அவர் விடுதலை ஆக்குவாருன்னு அவருக்குள்ள நம்ம செஞ்ச அக்கிரமம் பெருசா இருக்கு. ஆனாலும் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று சொல்லி, திரும்புவார் என்று ஜனங்களுக்கு சொல்ல சொன்னார். நம்ம அக்கிரமம் செஞ்சிட்டோம், அதனால தேவன் கோபம் பற்றி எரிய போகுது, பெரிய தீங்கு வரப்போகுது. யாருக்கு தெரியும்? ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணா, இப்படி உபவசித்தா தேவன் இரக்கம் உள்ளவர் அல்லவா, ஒரு இரக்கத்தை நமக்கு தரமாட்டாரா என்கிறதான ஒரு எதிர்பார்ப்போடுதான் 3 நாட்கள் குடியாமல் புசியாமல் இவங்க எல்லாரும் உபவாசம் பண்ணி ரெட்டெடுத்து சாம்பல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். கடைசியில் வாசிக்கும் போது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து, அந்த 3 நாளைக்கு முன்னாடி வர இவங்க எல்லாம் அக்கிரமக்காரங்க லிஸ்ட்ல இருந்தாங்க, பாவிகள் என்ற லிஸ்ட்ல இருந்தாங்க. இவங்களை பார்த்து பார்க்கும் போதே தேவனுக்கு கோபம், அழிச்சிடணும், என் வார்த்தை மீறி நடக்கிறான், என் சொல்லுக்கு கீழ்ப்படியாக ஓடிக்கிட்டு கிடக்கிறான், இந்த ஜனத்தை அழிக்க போகிறேன் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த கோபப்பட்ட ஆண்டவருடைய இருதயத்தை ரெட்டெடுத்து சாம்பலில் உட்கார்ந்து அவர்கள் ஜெபித்தார்கள். எப்படி ஜெபிச்சிருப்பாங்க? ஆண்டவரே நான் பாவியப்பா, என் நிமித்தம் தேசம் அழிக்கப்பட வேண்டாம் ஆண்டவரே, என்னை மன்னிக்க மாட்டீரா, ஒரு விஷயம் எனக்கு இறங்க மாட்டீரா ஆண்டவரே, கர்த்தர் நடுவில் இருக்கிற தீங்கை காணாதிருப்பார் என்று சொன்னீரே ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் செஞ்ச தப்புனால என் குடும்பம் அழிஞ்சிடக்கூடாதப்பா, என் தேசம் அழிஞ்சிடக்கூடாதப்பா, எங்க தேசத்தின் நடுவிலே நீர் இருங்க, தீங்கு வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்ப அந்த 3 நாட்களும் அவங்க எனக்கு வீடு வேணும், பணம் வேணும், நகை வேணும், அவன் படிக்கணும், பதவி கிடைக்கணும், வேலை கிடைக்கணும் ஜெபம் பண்ணல. இந்த 3 நாள் இரவு பகலாய் சாப்பிடாம தண்ணீர் குடிக்காம தன் பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டார்கள். அதான் அந்த வசனம் தெளிவா சொல்லுது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரிகளை பார்க்கிறார். பாருபடதான் பெரிய அக்கிரமம் செஞ்சாங்க, ஆனா இப்ப பார்த்தா எல்லாரும் அந்த வழியை விட்டு திரும்புகிறாங்க.
அவருடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார். 3 நாளைக்கு முன்னாடி கோபப்பட்டார். கோபப்பட்ட ஒரு முடிவெடுத்தார், தீங்கை உங்களுக்கு அனுப்ப போறோம்னு. ஐயோ, இந்த ஜனத்துக்கு போய் நான் அப்படி நினைச்சுட்டேனே சொல்லி துக்கப்பட்டார், சங்கடப்பட்டார். தேவ பிள்ளைகளே, ஆண்டோட இருதயத்தை மாற்றக்கூடிய ஜபம் தான் உபவாசம் ஜபம். தேவன் போட்ட திட்டத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நமக்குள்ளே, நம்முடைய ஜபத்துக்குள்ளே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இருதயத்தையே மாற்ற முடிஞ்சா உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கடினமான இருதயம் உள்ளவருடைய அந்த மனிதர்களை கர்த்தரால் மாற்ற முடியாதா? தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளை இயேசுவால மாற்ற முடியாதா? அதுக்கு செய்ய வேண்டியது என்ன? தேவ சமூகத்துல அதிகமாக உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அந்த வசனம் தான் சொல்லுது, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த. அப்படின்னா முதலாவது அழிக்க போறோம்னு சொன்னாரு. அந்த தீங்கை குறித்து மனசாப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கர்த்தர் அகன்று நின்றார். இப்ப இவர்கள் நடுவில் வந்து விட்டார். கர்த்தர் இவர்களை ஒரு எதிராளியாய் பார்த்தார். அதாவது இப்படிப்பட்ட நான் சொன்ன வார்த்தைகள்லாம் மீறி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி கோபத்தோட பார்த்தார். அதே கர்த்தருடைய பார்வை இவங்களை பார்க்கும்போது தயவுள்ளதாய், இரக்கம் உள்ளதாய், மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். மனஸ்தாபப்பட்டு அவர் சொன்ன தீங்கை அவர்களை விட்டு விலக்கினார். அவர்கள் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணினார். தீங்கு வராமல் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதன் பிரகாரம் தேவ பிள்ளைகளே, இதில் இன்னும் 2-3 பாயிண்ட்கள் இருக்கு. 2-3 நபர்களை குறித்து பேச இருக்குது. தேவன் அனுமதித்தார். அந்த வரும் நாட்களை நாம் தியானம் பண்ணுவோம், சிந்திப்போம். இன்றைக்கும் இந்த நினிவே ஜனங்களும் அந்த ராஜாவும் செய்த பிரகாரம் கர்த்தருடைய கோபம் பற்றி எரியக்கூடிய அளவு ஏதாவது பொல்லாப்பு உங்க வாழ்க்கையில ஏதாவது அக்கிரமம் இருக்கும் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல சொல்லி, ஆண்டவரே மன்னியும், அவனால தான் இவனால தான் சொல்லாதீங்க, என் தவறு என் குறைவை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர்களுக்கு மனஸ்தாபப்படுவார். வர வேண்டிய தீங்கை உங்களை விட்டு விலக்குவார். அந்த வல்லமை ஜெபம், உபவாச ஜெபம் உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். வேற எதனாலும் அதை ஜெயிக்க முடியாது, எதை கொண்டு சாதிக்க முடியாது. கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றும் போது, தன் தவறுகளை உணரும் போது, ஆண்டவர் சமூகத்தில் அதை அறிக்கையிட்டு விட்டுவிடும் போது தேவன் கிருபையால் நமக்கு மனம் விரும்புவார். இந்த வார்த்தை முகாந்திர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, நமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்களுக்கு தீங்கிழைக்கும்படியாய், எங்களுக்கல்ல தேவன் அறியாத ஜனத்துக்கு சத்துருவான அநேக தீங்குகள் இழைத்துக் கொண்டிருக்கிறான். அது உண்மை அறிந்த பிள்ளைகளுக்கு சில தீங்குகள் வருதே, அது பிசாசினால் வருகிற தீங்கு அல்ல. தேவன் நம்மை கோபப்படுத்தும் போது, உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் போது நீர் கோபப்படுகிறீரப்பா. அந்த கோபத்து நிமித்தம் எங்களுக்கு சில தீங்குகளை வரவைப்போம் என்று திட்டம் போடுகிறீரப்பா. அப்படி நீர் திட்டம் போடும் போது உங்களுடைய சமூகத்திலிருந்து எங்களை தாழ்த்தி எங்கள் பாவங்களை மன்னிங்க என்று சொல்லி, எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எங்கள் நடுவில் வெளிப்பட்டு மனஸ்தாபப்பட்டு மீண்டுமா எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தை பிரகாரம் யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, இந்த நாட்களில் உங்களுடைய சமூகத்தில் வந்து தன்னை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறார்களோ, தன்னை தாழ்த்துகிறார்களோ, அவர்களுக்கும் நினிவே ஜனங்களுக்கு செய்த அற்புதங்களை, அதிசயங்களை செய்து அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை காண உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேல் கிருபை தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பணிகிறோம், ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you.